ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மைக்ரோ செவனை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய வீடியோஸில் இதை காமிச்சிருக்கேன். மைக்ரோ நியூட்ரண்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணணும், அதோட யூசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணேன். ஜஸ்ட்டு காமிச்சிடுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், கார்டனில் நிறைய பூவை நேற்று கட் பண்ணிட்டேன். இன்னும் 2 கொஞ்சம் இருக்குது, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்தா தான் அடுத்த க்ரோத்துக்கு போகும். பூவை அப்படியே விடக்கூடாது நம்ம. ஸோ மைக்ரோ 7 எப்படி ஸ்ப்ரே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மைக்ரோ 7 வந்து இது கம்ப்ளீட் ஆர்கானிக் தான். நாவல் கம்பெனி அவங்களுது. ஸோ தாக்கத்தெல்லாம் இவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். அதே மாதிரி பயோகோல்டு, ஹியூமிக்கோட பயோகோல்டு இவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்குறது. ஸோ இதை 1/2 லிட்டர் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே வரும். செடியை பொறுத்து இருக்குது. என்கிட்ட 100 செடிக்கு மேலே இருக்குது. 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதில் மேக்னீஸ், அயன், ஜிங்க், போரான் இந்த மாதிரி சின்ன சின்ன சத்து எல்லாமே செடிக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து 1 ml 1 லிட்டர் வாட்டரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இதை காலையில் நேரம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். உங்களுக்கு வந்து செடி வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஈவினிங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ காலையில் சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா, சூரிய ஒளி வந்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஸோ காலையில் நம்ம அதுவும் இப்போது சம்மர் சீசன் ஒரு 7 மணிக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ நான் 10 ml எடுத்திருக்கேன். 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் என் செடியெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணுறனால தான் இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ செடிக்கு என்பிகே ரொம்ப முக்கியம். ஃபுட்டு அதுதான் மெயின் ஃபுட்டு. இது அடிஷ்னல் சின்ன சின்ன சத்து நம்ம விட்டமின் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்ன சத்து செடிக்கு தேவை. உங்களுக்கு இது வேருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம். மெயினாக ஸ்ப்ரே தான் பண்ணுவாங்க. இலை வழியாக ஈஸியாக எடுத்துக்கிறோம். வேருக்கும் கொடுக்கறதுனால எந்த இஷ்யூஸ் இல்லை. வேர் வழியாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ மைக்ரோ 7 வந்து ஆர்கானிக்கு. ஸோ இன்ஆர்கானிக்கில் ரெக்ஸோலின் சிஎக்ஸ் இருக்குது, அக்ரோமின் மேக்ஸ் இருக்குது ஏரிஸ் கம்பெனியில். இன்னும் நிறைய கம்பெனிஸில் இருக்குது. உத்கர்ஷில் காம்பி 2 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ சின்ன செடி, புது செடி 1 மாதத்துக்கு அப்புறம் இலையெல்லாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த சத்தெல்லாம் இருந்தால் தான் அடுத்த க்ரோத்துக்கு அது போகும். நீங்கள் எதுவுமே கொடுக்கலேன்னா க்ரோத் இருக்காது. ஸோ சின்ன செடிக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1261 ஹியூமிக் மெயினாக கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தண்ணி வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக செடி வளர்ந்துடும். ஸோ சிண்டர் மீடியாவை பொறுத்த வரைக்கும் 1 மந்த்துக்கு அப்புறம் டெய்லி காலையில் ஒன்ஸ் வந்து நீங்கள் வாட்டர் வந்து ட்ரென்ச் பண்ணிடலாம் செடிக்கு. அதே மாதிரி நீங்கள் வெயில் பார்த்துக்கோங்க. ஒரு 12 மணி வரைக்கும் வெயிலில் வைக்கலாம். ஸோ மல்லிகைப்பூ செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட பழச்செடி இருந்தாலும் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வீட்டில் என்ன பழச்செடி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஆர்கானிக் தான். உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்கள், மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன். ஸோ இதோட பூவெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வரும். உங்களுக்கு அந்த இலையும் நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் வந்து மைக்ரோ 7 கொடுப்பேன். இந்த வாரம் மைக்ரோ 7னா அடுத்த வாரம் ரெக்ஸோலின் சிஎக்ஸ் கொடுப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் ஏரிஸ், அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ நேற்று இதை காமிச்சிருப்பேன். பாப் ஜான் பாலுங்கிற ஒரு ஒயிட் கலர் ரோஸ், ஃப்ராக்ரன்ஸ் ரோஸு. ஸோ இந்த மாதிரி பூவெல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா பூவில் பேச்சஸ் விழுந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். பூவெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ ஒருவேளை பூ மேலே நீங்கள் தெரியாமல் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக பேச்சஸ் விழுந்துரும்ப்பா. பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ பாருங்கள், இது பாப் ஜான் பால் பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் வாங்கினது. ஸோ இப்போ தான் அதோட க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றொன்னா தெரிஞ்சு வளர்த்திங்கன்னா செடி வந்து அழகாக வளர்ந்துடும். ஸோ என்பிகே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எப்போல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சீவீடை எப்போ கொடுக்கணுங்கிறதையும் நாளைக்கு அடுத்தடுத்த வர வீடியோஸில் சொல்லிடுறேன். ஸோ இது மோகனாங்கிற ஒரு பிளான்ட்டு. ஸோ பாருங்கள், பூவை இந்த இடத்துல கட் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு தளிர் வருது. ஸோ கண்டிப்பாக பூவை கட் பண்ணணும்ப்பா. இல்லைன்னா க்ரோத்து குறைஞ்சிரும். ஸோ அழகுக்காக நம்ம விட்டோம் அப்படின்னா க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாகிடும்.
பூவை கட் பண்ண தான் உங்களுக்கு புஷ்ஷியாக செடியை வளர்த்து கொண்டு வரலாம். ஸோ சீசனில் பூக்க விடலாம். அதாவது நம்ம அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி 1 வருஷம் கழித்து பூக்க விடும்போது நல்லாயிருக்கும் கார்டன் ஃபுல்லாக. ஸோ இப்போ 1, 2 பூவை பூக்க விட்டுட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.